என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிங்கள், நான் சொல்கிறதை நீங்கள் ஆழமாய் கவனிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நான் செபித்து நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். யூதர்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் ஆபிரகாமை வழிமரபினர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் இந்த உலகத்திற்கு இரண்டாவது முறையாக பகிரங்கமாய் வரும்போது அவர் எந்த விதத்திலே ஏற்றுக்கொள்வார்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் எந்த விதத்திலே அவரை எதிர்கொள்வார்கள் என்று சொல்லி அநேகருக்கு எதிர்பார்ப்பு உண்டாகிறது. இந்த காரியத்தை, இந்த சம்பவத்தை யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை பகிரங்க வருகையில இரண்டாவது வருகையில வரும்போது எப்படி அவர் எதிர்கொள்வார்கள், சந்திப்பார்கள் என்கிற காரியத்தை யோசேப்பின் சம்பவத்திலே நாம் வாசிக்கும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்புடைய சகோதரர்கள் இரண்டாவது முறையாக எகிப்து தேசத்துக்கு தானியம் கொள்ளும்படிக்கு வரும்போது அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவங்க தேசத்திலே வந்து தானியம் கொள்ளும்படிக்கு தேசத்தின் அதிபதியிடத்தில் நின்ற போது அந்த தேசத்தின் அதிபதி ஏதோ விதத்திலே சூழ்ச்சி செய்து எப்படியாயும் ஒரு விதத்திலே அவர்களை சிறைக்குள் தள்ள இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஏதோ விதத்திலே அந்த அதிபதி நம்மேலே ஏதோ ஒரு விதத்தில் சூழ்ச்சி செய்து நம்மை சிறையிலே தள்ள இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏற்கனவே 3 நாட்கள் யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் 3 நாட்கள் சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார், காவலில் வைக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். ஏற்கனவே 3 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தது நிமித்தமாய் they were terrified of him. அந்த அதிபதியை குறித்து அவர்கள் மிகவும் பயம் கொண்டிருந்தவர்களாய், கலக்கமற்றவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இப்போ யோசேப்பு அவர்களை தம் பக்கமாய் அழைத்து கிட்டி வருவதற்கு செய்த பொழுது, என் பக்கத்துல வாங்கன்னு சொன்ன போது அவனெல்லாம் மிகவும் பயந்தார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து நான் தான் யோசேப்பு என்று சொன்னபோது அதை அவர்கள் நம்ப தயாராக இல்லை. அவர்களிடத்தில் ஓடி வந்து அப்படியா சொல்லி அன்போடு கூட அப்படியே சிரித்த முகத்தோடு கூட அவனை தழுவிக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாக இல்லை. என்று சொன்னால் அவனை குறித்த ஒரு பயங்கரம் அவர்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்பு என்ன செய்தார்? அவனை கிட்டி வர செய்து நான் தான் யோசேப்பு என்று சொன்ன பொழுது என்ன செய்தார் தெரியுமா? அந்த அறையில் இருக்கிற தன் சகோதரரை தவிர மற்ற எல்லா எகிப்தியரையும் அறையை விட்டு வெளியேறும்படிக்கு சொன்னார். சொன்னார், எல்லாரும் வெளியே போங்க. They commanded everyone to get out of the room. அந்த அறையை விட்டு வெளியேறும்படிக்கு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? சொல்லுங்க, ஏன் அப்படி சொன்னார்? எல்லாரும் அறையை விட்டு வெளியே போங்க ஏன் சொன்னார்? சொல்லுங்க, ஏன் சொன்னார்? சிலர் சொல்லுவாங்க, அவர் அதிபதியாக இருக்கிறவர் அழுகிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அதுக்காக அப்படி செய்தார். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் அழுகிறதை எகிப்தியர் எல்லாரும் கேட்டார்கள், அவன் வீட்டாரும் கேட்டார்கள், எகிப்தியர் எல்லாரும் கேட்டார்கள். அவ்வளவு சத்தமாய் அவன் அழுதான். அப்படியானால் ஏன் அவர்களை வீட்டை விட்டு வெளியே அந்த அறையை விட்டு வெளியே ஏன் யோசேப்பு அவர்களை வெளியேறும்படின்னு சொன்னார்? ஏன் சொன்னா? அந்த அறையில அவனும் அவனுடைய சகோதரர்கள் மாத்திரமே இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவன் யோசேப்பு என்பதை எப்படி விளங்க பண்ணினான் தெரியுமா? நான் தான் யோசேப்பு எப்படி விளங்க பண்ணினான் தெரியுமா? இவர்கள் யோசேப்பு என்று அவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, யோசேப்பு என்று சொல்லி அவனை நம்ப தயாராக இல்லை. ஆனால் யோசேப்பு நான் தான் என்று சொல்லுகிறான். எப்படி தெரியுமா? அவன் சகோதரர்கள் எல்லாம் நம்பும்படியாய் அவன் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். தான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் என்பதை யோசேப்பு அவனுக்கு காண்பித்தார். ஆமென் சொல்றீங்களா? தான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் என்பதை அவனுக்கு காண்பித்தார். அது ஒரே ஒரு அடையாளம் தான். எந்த ஒரு எகிப்தியரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டதே கிடையாது. ஆபிரகாமின் வழி வந்தவர்களுக்கு மாத்திரமே தேவனாய் கர்த்தர் நித்திய கட்டளையாக குடும்பத்தில் பிறக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆகவே விருத்த சேதனம் ஒன்று தான் யோசேப்பு தன்னுடைய சகோதரன் யோசேப்பு ஆபிரகாம்
கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கையை கை கொண்டவன், உடன்படிக்கைக்குரியவன் என்பதற்கு அடையாளம் விருத்த சேதனம் தான். அவன் எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் என்பதை தன் சகோதரனுக்கு யோசித்து சொன்ன பொழுது கர்த்தர் சகோதரன் எல்லாருக்கும் இப்பொழுது அவனை குறித்த பயம் அகன்று போய்விட்டது. அவனை குறித்த திகிலும் கலக்கமும் அவர்களுக்கு அகன்று போய்விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓடி வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் யோசேப்பு அவர்களை கழுத்தை கட்டிக்கொண்டு அவர்களை முத்தம் செய்யும்போது இவர்கள் சேர்ந்து அழுகிறார், இவர்கள் சேர்ந்து அவனை கட்டிக்கொள்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரே அடையாளம் விருத்த சேதனம். எந்த ஒரு எகிப்திலும் காணப்படாத அந்த அடையாளத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் யோசேப்பு தன் சகோதரனுக்கு காண்பித்து உண்மையாகவே யாக்கோபின் புதல்வன் தான் என்பதை, உண்மையாகவே அவனுடைய சகோதரன் தான் என்பதை அவர்களுக்கு நிரூபணம் செய்தார். அதான் இயேசு கிறிஸ்து. பகிரங்க வழியிலே வரும்போது யூதர்கள் எல்லாம் இங்கே இயேசுவை நாம் மறுதலித்தபடினால், இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு நாம் காரணமாய் இருந்தபடினால், எங்கே நம்மை அவர் எல்லா விதத்திலும் நமக்கு தண்டனை அளித்து விடுவார் என்று சொல்லி யூதர்கள் எல்லாம் கலங்கி இருக்க, இயேசு வந்து என்ன சொல்றான்? நம்முடைய காயங்களை அவர்களுக்கு காட்டுவார். யோசிப்பு தன்னுடைய காயத்தை, தன் சரீரத்தில் இருந்த நுனி தோளில் உண்டான காயத்தை தன் சகோதரனுக்கு காண்பித்தது போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய காயத்தை கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் அவருக்கு உண்டான காயத்தை தன் சகோதரனாகிய இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் போது அவரை குத்தின கண்கள் யாரும் கண்டிப்புலப்புவார்கள். இந்த இயேசு தான் மேசியா, இந்த இயேசு தான் எங்களை மீட்க வந்த ரட்சகர் என்று சொல்லி எல்லா இஸ்ரவேலரும் இயேசுவை அவரை நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பின் சம்பவங்கள் அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒத்திருக்கிறது. யோசேப்பின் சம்பவங்கள் அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையோடு கூட அனுதின வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற அநேக சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், சம்பவங்கள் இவைகளை ஒட்டி இவர்களோடு கூட இணைக்கப்பட்டதாய் காணப்படுது. யோசேப்புடைய வாழ்க்கையில எதெல்லாம் அனுபவித்தாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். Whatever Joseph experienced in his life, we are going to experience them one day or another. இதெல்லாம் அனுபவித்தாரோ அதெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் வேண்டும். எவ்வளவு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற சாமியாராயிருந்தாலும் சரி, காவி உடை அணிந்த சாமியாராயிருந்தாலும் சரி, ஒரு விசுவாசி யோசேப்பு அனுபவித்த வாழ்க்கையை அனுபவித்த எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். ஆனா யோசேப்பு அனுபவித்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எப்படி அவைகளை எப்படி மேற்கொண்டார், அவர்கள் எப்படி எதிர்கொண்டார் என்கிற காரியத்தை ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்வார்கள். யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். சத்தமா. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். 41:14 அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளினார். 41 வாசிமா. 41 பின்னும் 40வது வசனத்தை வாசிமா. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்படியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தன்னிட்டு படியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார். எவ்வளவு அழுத்தமான வார்த்தை என்பதை கவனித்து பாருங்கள். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார். அரண்மனை உயர்வுகளும் அவனுக்கு சகுதியாய் வந்துவிடவில்லை. அரண்மனை உயர்வு அவனுக்கு உடனே வந்துவிடவில்லை. The promotion
கர்த்தர் அவன் சகோதரனால் வெறுக்கப்பட வேண்டும், பின்பதாக சகோதரனால் ஒதுக்கப்பட வேண்டும், பின்பு சகோதரனால் வெறுக்குழியில் தள்ளப்பட வேண்டும், பின்பு சகோதரனால் அவன் அடிமை வியாபாரிகளுக்கு விற்கப்பட வேண்டும். மீண்டும் இரண்டாவது முறையாக அவன் போத்திபார் வீட்டிலே இரண்டாவது முறையாக அடிமை விலையாக விற்கப்பட வேண்டும். போத்திபார் வீட்டிலே குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டும். அதனுதமாய் 10 வருட கடும் காவல் சிறை தண்டனை அவன் அனுபவிக்க வேண்டும். சிறையிலே நன்மை செய்தவர்கள் அவனை மறந்து போக வேண்டும். மறந்த பிறகும் 2 வருஷங்கள் கூடுதலாய் அவன் கடும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடந்தான் அரண்மனையின் உயர்வை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அரண்மனையின் உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். prison to palace, சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு, சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு. அவன் எவ்வளவாய் சொல்ல முடியாத, வாய்விட்டு சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்தானோ அந்த அளவிலே வாய்விட்டு சொல்ல முடியாத மேன்மையை அவன் அரண்மனையில் பெற்றுக் கொண்டான். சொல்லவே முடியாது, வாய்விட்டு சொல்லவே முடியாது. அவன் வருத்தங்கள் எப்படி வாய்விட்டு சொல்ல முடியாதோ அவன் அனுபவித்த மேன்மையும் அவனுக்கு உண்டான கனவும் அவனுக்கு உண்டான காரியங்களும் வாய்விட்டு சொல்ல முடியாது. பார்வோன் தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை அவன் கலற்றி யோசேப்பு கையில அணிவித்தான். அப்படின்னா என்னதும், எனக்கு பதிலா நீதான் ராஜா. அல்லேலூயா. முத்திரை மோதிரம் தான், அந்த முத்திரை மோதிரம் தான் ஒவ்வொரு சட்டங்களும் செல்லுபடியாவதற்கு இவனை தூக்கில போடணுமா முத்திரை மோதிரம், தூக்கிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டுமா முத்திரை மோதிரத்திலே அந்த பதிக்கப்பட வேண்டும். அப்போ சகல அதிகாரம் கொண்டவனாய் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கை உடை கலட்டப்பட்டு ராஜவஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்படுகிறது. கை விலங்குகள் கலட்டப்பட்டு கை விலங்குகளுக்கு பதிலாக அவனுடைய கையில முத்திரை மோதிரம் மாற்றப்படுகிறது. கழுத்தில் இருந்த இரும்பு அந்த வளையம் கலட்டப்பட்டு பொன் சாப்பனியம் கழுத்தில் தரிப்பிக்கப்படுகிறது. இவனெல்லாம் கால் கடுக்க சிறைச்சாலையில் நின்றவன் இப்பொழுது அருமையான வெள்ளை குதிரைகளால் பூட்டப்பட்ட ரதத்திலே அவன் பவனி வருபடியார், அவன் ரதத்திலே அவன் பவனி செல்படிக்கு அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. யோசேப்பை இவ்வளவாய் உயர்த்தின கர்த்தர் இன்றும் மாறாதவராகவே இருக்கிறார். இன்றும் மாறாதவராய் சபையாருக்கு நான் சொல்லுகிறேன், தேவ ஜனத்துக்கு நான் சொல்லுகிறேன், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமே இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமே இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்திய. அவர் மாறாதவர். யோசேப்புக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அதை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ கீழா இராமல் நீ மேலா இருப்பாய், நீ வாழா இராமல் நீ தலையா இருப்பாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ அடிமையா இராமல் நீ உயர்வாய் இருப்பாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ கீழ் நிலையிலே இருக்க மாட்டாய், மேல் நிலையிலே நான் உன்னை வைக்கும்படி உனக்காய் நான் வாக்களித்து உனக்காய் நான் காரியங்களை நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கீழா இருக்கிற, தரித்திரத்தில் இருக்கிற, குறைவோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் உயர்த்தும்படி, கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறவரும் நமக்காக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியால் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் சொல்லுவா, ஒரு நன்மை குறைவுபடாது. சத்தமா சொல்ல, ஒரு நன்மை குறைவுபடாது. யோசேப்பிடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், எந்த சூழல் எந்த காலத்திலும் பாடலில் அல்ல, அவன் வாழ்க்கையில நிரூபித்தார். எந்த சூழலிலும் அவன் கர்த்தரை தேடுகிறவனாகவே காணப்பட்டான். கர்த்தரை விட்டு விலகிறவனாய் காணப்படவே. ஆமென் சொல்லுவீங்களா? காய்ச்சல், கடுங்காய்ச்சல்
காய்ச்சல், ரூபனுக்கு கடும் காய்ச்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடும் காய்ச்சல் இருந்தா பெட்ல இருந்தா அட்மிட் ஆக மாட்டீங்களா? பெட்ல இருந்தா படுத்திருக்க மாட்டீங்களா? வந்து பின்னால படுத்தீங்களே, பின்னால சேர்ல படுத்தீங்களே, பின்னால ஒரு ரூம்ல படுத்திருக்கீங்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். வீட்டிலும் காய்ச்சல் இருக்க போது ஒரு 10 நிமிஷம் பிரயாண நேரம் வந்து படுத்து பாருங்க. இங்க உலாவுகிற கர்த்தர் உங்களுக்கு சுகம் தர மாட்டாரா? அந்த கர்த்தரை தேடுதல் என்கிற வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக 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 கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. உண்மையா கர்த்தரை தேடுங்களா? ஆத்திரத்துக்கும் அவசரத்துக்கும் உங்கள் தேவைகளுக்கு மாத்திரமே கர்த்தரை நீங்கள் தேடுகிறவர்களாக இருப்பீர்களா? யோசேப்பை உயர்த்தின கர்த்தர், யோசேப்பை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வதில் அவர் மிகவும் மிகவும் அவர் தயக்கம் கொள்கிறவராக இருப்பார். மிகவும் தயக்கம் கொள்கிறவராக இருப்பார். இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து படித்து சொல்கிறார். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எப்படி உங்களை மேன்மைப்படுத்துவார்? எப்படி மோடிக்கு பதிலாக உங்களை போய் நிறுத்துவாரா? அப்படியெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக உங்களை போய் நிறுத்துவாரா? அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி உங்களை மேன்மைப்படுத்துவார்? உபாகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அந்த உபாகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நான் வேறு விதத்திலே சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், நன்றாய் கவனிங்கள். எப்படி என்ன சொல்வாரா? You can do what others cannot do. மற்றவர்கள் எதை செய்ய முடியாதோ அதை நீ செய்யும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென் சொல்லுங்களா? மற்றவர்கள் எங்கு செல்ல முடியாதோ அங்கு நீ செல்லத்தக்கதாய் கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென் சொல்லுங்களா? மற்றவர்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியாதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென் சொல்லுங்களா? மற்றவர்களால் செய்யப்படாத காரியங்கள் எதுவோ அதை உங்களால் செய்யப்படும்படிக்கு கர்த்தர் உங்களை காரியங்கள் செய்வார். ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாம் சொல்லிட்டே போகலாம். 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த ரீதியிலே, இந்த விளக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த விளக்கத்திலே சொல்ல முடியும். மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்யப்படாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாய் கர்த்தரை எல்லா நிலையிலும் நாம் தேட வேண்டும். சந்தோஷமான நிலையில் மாத்திரமல்ல, உங்களுடைய வேதனையின் நேரத்திலும், உங்களுடைய துக்கத்தின் நேரத்திலும், உங்களுடைய துன்பத்தின் நேரத்திலும், உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்திலும் கர்த்தரை நீங்கள் தேடும் போது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாலே இந்த யோசேப்பு அரண்மனையை மேன்மைப்படுத்தப்பட்டான். அரண்மனையில் நடந்த சம்பவங்களை வைத்து நான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அரண்மனையிலே சிறைச்சாலையில் யோசேப்பை அவசரமாய் அவனை குளிக்க செய்து அவனுக்கு சபரம் பண்ணி அவனுக்கு வேறு வஸ்திரம், கைதியின் வஸ்திரத்தை மாற்றி வேறு வஸ்திரத்தை உடுத்தி அவனை அரண்மனைக்கு கொண்டு வருகிறான். அரண்மனைக்கு கொண்டு வரும்போது கவனிகள், அரண்மனைக்கு கொண்டு வருவது நடந்த காரியங்களை நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள். அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே உங்களோடு கூட நான் காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த வாழ்க்கையில் பலரும் கவனிகள், தேவ ஜனங்களில் அநேக ஆரம்பத்திலேயே தேவனாலே மேன்மைப்படுத்தப்படுவதில்லை. தீர்க்கதரிசனங்களை கவனிகள். ஆரம்பத்திலேயே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் மேன்மைப்படுத்தப்படுகிறது கிடையாது, மகிமைப்படுத்தப்படுகிறது கிடையாது, உயர்த்தப்படுகிறது கிடையாது, கனப்படுத்தப்படுகிறது கிடையாது. பல சோதனைகள், பல பாடுகள், பல அனுபவங்களுக்கு கூடாக கர்த்தர் நடக்க பண்ணி நம்மை உருவாக்குகிறார், நம்மை புடவிடுகிறார், நம்மை உடைக்கிறார், நம்மை கட்டி எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. சிறைச்சாலை என்றாலே ஒரு மனிதனை சிறைச்சாலை கர்த்தர் சொல்லுகிறார் அவன் வெறுப்புள்ளவனாக. Prison makes a man hatred. Prison makes man to be bitterness. சிறைச்சாலை என்றாலே சிறைச்சாலைக்குள் இருக்கிற மனிதன் அவன் வெறுப்பு நிறைந்தவனாக, கசப்பு நிறைந்தவனாக, கோபம் நிறைந்தவனாக, பழிவாங்கும் எண்ணம் நிறைந்தவனாக அவன் காணப்படுகிறான். அவன் காணப்படுகிறான். அதுதான் இயற்கை. ஒவ்வொரு சிறைச்சாலையில் இருக்கிற மனிதனுக்குள்ளும் வெளியே வந்தோட என்ன என்ன இந்த காரியத்துக்கு இப்படி என் குடும்பத்தை என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அவனை குண்டோட ஒரு கையாகிறேன். அவனால அப்படியே பழி வாங்குறேன். நாளுக்கு நாள் ஆழமாய் பதிகிறேன். வெறுப்பு ஆழமாய்
அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. ஆமென் சொல்லுங்களா? அப்படி அல்ல. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட எந்த பொதுவாக மற்ற சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளிடத்தில் காணப்படுகிற எந்த ஒரு குணாதிசயங்களும் சுவாபங்களும் யோசேப்பிடத்தில் காணப்படாதது காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பழிவாங்க துடிக்கும் ஒருவனோடு கர்த்தர் இருப்பதில்லை. எரிச்சலும் கோபமும் பகையும் கசப்பும் நிறைந்த ஒருவனோடு தேவன் இருக்கவே 100% இருக்கவே முடியாது. உங்களோடு கூட ஆவியானவர் பேச விரும்புகிறேன். ஒவ்வொருடைய பெயரை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். யாரை குறித்தாயும் கசப்பு இருக்குதா? யாரை குறித்தாயும் வெறுப்பு உங்களுக்கு இருக்குதா? நடந்த சம்பவங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களிலே உங்கள் இந்த நிலைக்கு காரணமானவர்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரையாயிலும் குறித்த ஒரு வெறுப்பு, ஒரு பகை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் காணப்படுகிறதா? உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் காணப்படுகிறதா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். கசப்பை வைத்திருக்கிற ஒருவனை கர்த்தர் ஒரு நாள் இருக்க மாட்டார். ஒரு நாள் இருக்க மாட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கபடிகள் கபடிகள் யோசேப்பு கையிலே சிறைச்சாலைக்குரிய அந்த சாவிகள் கொடுக்கப்பட்டது. சாவிகள் கொடுக்கப்பட்டது. எந்த சிறைச்சாலைக்குள்ளும் தனி அறைக்குள்ளும் அவன் அந்த கதவை திறந்து அந்த தனி அறையில் இருக்கிற சிறை கைதிகளை அவன் விசாரிக்க முடியும். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் யோசேப்பு செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. செய்தான் செய்தான். அவனை அவங்க அந்த சிறை கைதிகளை என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை அவன் செய்யும்படிக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்யும்படிக்கு யோசேப்பு அவனை தூண்டி விட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு கலகக்காரனாக இருப்பானால், ஒரு முரட்டாட்டம் உள்ளவனாக இருப்பானால் அவன் கையில சிறைச்சாலையுடைய சாவிகளை கொடுத்து ஒவ்வொரு அறையிலும் போய் நீ இருக்கிற கையெல்லாம் பார்த்து அவனை சந்திச்சு அவனுக்கு ஆதரவு சொல்லி அவனை பலப்படுத்து, அவனை தைரியப்படுத்து அவன் சொல்லி அவன் கையில சாவிகளை கொடுத்திருக்க மாட்டாங்க. இவன் கையில கொடுத்தா இருக்கிற கைதிகளெல்லாம் கெடுத்துடுவான். இருக்கிற கைதிகளெல்லாம் தூண்டி விடுவான். கலகத்துக்கு தூண்டி விடுவான். இருக்கிற கைதிகளெல்லாம் இன்னும் வெறுப்படுத்தி விடுவான். இருக்கிற கைதிகளெல்லாம் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டும் இன்னும் மோசமான நிலைக்கு வந்து விடுவான் சொல்லப்பட்ட நிலையில ஒருவன் கையில எவரும் எந்த அதிகாரியும் சிறைச்சாலைக்குரிய சாவிகளை அவன் கையிலே கொடுக்க மாட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் கையிலே கொடுக்க மாட்டார்கள். உங்களை சாவிகளுக்கு முன்பதாய் மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்து இருக்கிறாரே. சாவிகளுக்கு முன்பதாய் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக உங்களிலே காணப்படும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சுவாபங்களும், உங்களிலே காணப்படும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சுவாபங்களும் உங்களை விட்டு மாறுவதற்கான சூழலை கர்த்தர் முதலாவது அனுமதிக்கிறார். முதலாவது கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்குள்ளா இருக்கிற வெகு நாளா வச்சிருக்கீங்க பாருங்க, அற்பமான காரியத்துக்காக, ஒன்றுமில்லாத காரியத்துக்காக, ஒன்றுமில்லாத காரியத்துக்காக உங்களுக்காக ஒரு ரதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கார். யோசேப்பு உங்களுக்காக பார்வோன் அணிந்திருந்த அந்த மோதிரத்தின் முத்திரை மோதிரத்தை கர்த்தர் உங்கள் கையிலே போடும்படியான ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். யோசேப்பு உங்களுக்காக கைதின் உடை கிழிக்கப்பட்டு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படியான ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். யோசேப்பு உங்களுக்கு முன்பதாய் உங்களுடைய சகோதரர்கள் மாத்திரமல்ல, இந்த எல்லாரும் திட்டமிட்டு பணிய வேண்டும் என்று உங்களை உயர்த்தும் நாளை குறித்து வைத்திருக்கிறார். யோசேப்பு அந்த நாள் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் சொன்னா யாரை குறித்து கசம், யாரை குறித்து வெறுப்பு, யாரை குறித்தும் எரிச்சல், யாரை பழிவாங்கும் எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அதை உலர்த்த மாறுகிற நாளுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். அதை விட்டு உங்களை மாறுகிற நாளுக்காய் கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் சந்திக்கிற நாம் நம்முடைய பாடுகளை குறித்தும் நியாயமின்றி நாம் சகித்துக் கொண்டிருக்க சகிக்க வேண்டிய இன்னல்களை குறித்தும் நாம் ஒருவருபடியானால் நியாயமின்றி சகிக்க வேண்டிய இன்னல்கள் நான் என்னுடைய பாடுகளை நான் கடந்தவர்கள் என்னுடைய பாடுகளை கொடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் முறுமுறுப்படையானால் கவனிங்க, என்னை உயர்த்துகிற அந்த நாளை கர்த்தர் தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். என்னை கனப்படுத்தப்படுகிற நாள் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? 2014 ஆண்டு அக்டோபர் மாதத்திலே
என் மகனை நான் உயர்த்துவேன், கனப்படுத்துவேன் சொல்லி கர்த்தர் குறித்து நீங்க அதற்குரிய விதத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டுவிட அதெல்லாம் இருக்கிறார். அந்த நாள் தள்ளி போகும். 2014 அக்டோபர் எனப்படுகிறது, 2015 மார்ச்சுக்கு தள்ளப்படும். கர்த்தரால நீங்க தான் உயர்த்தப்படுவதற்கு தடையாக இருக்கிறீர்கள். கர்த்தராலே சான்றுகளுக்கு மத்தியிலே மேன்மைப்படுத்தப்படுவதற்கு நீங்கள் தான் தடையாக இருக்கிறீர்கள். சகரியா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்கிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே, ஆமென் சொல்லுங்களா? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கை உடைய சிறைகளே, கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்கள் சிறைச்சாலையில் இருப்பதை போல வேதனை என்கிற சிறைச்சாலையிலே, கசப்பு என்கிற சிறைச்சாலையிலே, வருத்தம் என்கிற சிறைச்சாலையிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த சிறைச்சாலை விட்டு கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிற நாள் ஒன்றை வைத்திருக்கிறார், என்னை உயர்த்துகிற நாள் ஒன்றை வைத்திருக்கிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமா? அரணாம் இயேசுவிடத்தில் நான் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எபேசியருக்கு நிருபம் 5ஆவது அதிகாரம் வாசித்து பாருங்கள், 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியருக்கு நிருபம் 5ஆவது அதிகாரம் 6வது வசனம். ஏகமா இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால், இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிழ்ந்தாட்டம். 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பேன். பதில் சொல்லும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பேன். அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி சொல்லி வாக்களித்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரை உயர்த்துவர் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். என்னை உயர்த்துகிற விதம் ஒன்றாயிருக்கும், இவரை உயர்த்துகிற விதம் ஒன்றாயிருக்கும், அவரை உயர்த்துகிற விதம் ஒன்றாயிருக்கும், உங்களை உயர்த்துகிற விதம் ஒன்றாயிருக்கும். ஆனால் ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்தும் வரைக்கும் உயர்த்துவதற்காக நான் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், அடங்கி இருக்கணும். சொல்லுங்களேன், அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும். ஸ்தோத்திரம். பழிவாங்க நினைக்கிறவன், பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறவன், பழிவாங்க சமயம் பார்க்கிறவன், ஒரு கோபக்காரன், இருதயத்தில் எரிச்சல் உள்ளவன், இருதயத்தில் கசப்பை வைத்திருக்கிற விசுவாசி கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கவே முடியாது. அடங்கி இருக்கவே முடியாது. இந்த நாள் ஒரு விசுவாசிகிட்ட பேசுறேன், கர்த்தர் உனக்கு முன்னாடி இருந்தா சொல்லலாம். இல்ல பாஸ்டர், நான் கர்த்தரை மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்ன சொன்னா கர்த்தரை மன்னிப்பு அப்படின்னா என்னதும், தயவுசெய்து ஆண்டவரை கொஞ்சம் வெளியே போடுங்க, இந்த இந்த ஒரு 15 நிமிஷம் தயவுசெய்து வெளியே போடுங்க, அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டு உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கணும். உன் கோபத்தை அடக்கணும், உன் எரிச்சல் அடக்கணும். பழிவாங்க ராத்திரி பகலுமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, என்னை இப்படி கேவலப்படுத்தினால, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, பழிவாங்க நினைக்கிற அந்த அந்த எண்ணங்களை அடக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம், அடக்கணும். தேவனுக்கு உங்களை பச்சையா பேசிட்டாங்க, ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, அந்த அந்த திரும்ப திரும்ப ராத்திரி பகலுமா அந்த வார்த்தை, அந்த எண்ணம், உங்க மருமகள் பேசுறது, உங்க மனவன் பேசுறது, உங்க பிள்ளைகள் பேசுறது, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்க சகோதரன் பேசுறது திரும்ப அந்த காலத்துல எங்க வீட்டுல கிராமபோன் வச்சிருப்போம். அந்த பாட்டை போட பாருங்க, அந்த பாட்டை போட
பண்ணும்போது அந்த கீ குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்படியே பாண்டதே பாடிக்கிட்டு இருக்கும், பாண்டதே பாடிக்கிட்டு இருக்கும், பாண்டதே பாடிக்கிட்டு இருக்கும். அந்த கீ மறுபடியும் வந்து அந்த கீயை சுத்தினாதான் அது மறுபடியும் தொடர்ந்து பாடும். பாண்டதே பாடிட்டு இருக்கு, சொன்னதையே உங்க இருதயத்தின் உள்ளாத உங்களுடைய ஆவி சுயம் சொல்லிக் கொண்டு இருக்க. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. உங்க மனைவி கிட்ட பேசினா அதுதான் பேசுங்க, ராத்திரில படுத்தாலும் அதுதான் திரும்ப திரும்ப ரீங்காரம் விட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க அடங்கி இருக்கணும், அடக்கணும், கத்தருக்கு வரா. நீங்க அடக்குனா தான் கத்தருக்குள்ளாக அடங்கி இருக்க முடியும். நீங்க அடக்குனா கத்தருக்குள்ளாக நீங்க அடங்கி இருக்க முடியாது. நீங்க அடக்குனா தான் ஏற்ற காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்துல தான் நீங்க வைக்கப்பட முடியும். நீங்க தான் என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன செய்தாலும் கத்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் ஏற்ற காலம் அவர் வைத்திருக்கிறது. ஏற்ற காலம் அவர் வைத்திருக்கிறது. ஏற்ற காலம் உங்களுடைய வாழ்க்கையை கை கொள்ள வேண்டும் என்றால் அது வரைக்கும் நீங்க கத்தருடைய கரங்களிலே அடங்கி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களா? அடங்கி இருக்கணும். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய முகம் சுளிக்கத்தக்கதாக நீங்க செய்கிற காரியம், பேசுகிற வார்த்தை, உங்களுடைய நடத்தை இவை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சொந்தத்தின் கடையாந்திரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கைகளை பிடிக்கும். வானத்திற்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே கூடுகளை கட்டினாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். அவருக்கு மறைவாக ஒன்றை நீங்கள் செய்ய முடியாது பிரியமானவர்களே. அவருக்கு மறைவாக ஒன்றை நீங்கள் பேச முடியாது பிரியமானவர்களே. அவருக்கு மறைவாக ஒன்றை நீங்கள் நடப்பிக்க முடியாது. கத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். கத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இவள் எல்லாவற்றுக்கும் கத்தர் முடிவிலே ஒன்று மேன்மையை கத்தர் வைத்திருக்கிறார். அதை பாருங்க. அந்த மேன்மை உங்களுக்கு வரணும்னா, நீங்க மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமானால் நீங்க தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அடக்குங்கள். அடக்குங்கள். நமக்குள்ளாக இருக்கிற எல்லாவித எரிச்சலை அடக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார். யோசிப்பா பாருங்க, என்னை தவிர இந்த தேசத்துல உனக்கு வேற யாருமே கிடையாது. என்னை தவிர இந்த தேசத்துல உனக்கு வேற யாருமே கிடையாது. அவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் பார்வோன், நான் ராஜா, ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்முத்திரம் இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வாக்கின்படியே சொன்னவனே நேர பான பாத்திர காரங்கிட்ட வந்து, இவன் தான் ஆச்சாரிய, இவன் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவனுக்கு நான் நன்மை செஞ்சிருக்கிறேன், இவன் சொப்பனத்தை விளக்கி இருக்கிறேன். ஆனா வாக்கு கொடுத்து நிச்சயமா ராஜா கிட்ட சொல்லி எப்படியாய் விடுதலைக்கு வழிபடுவேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் செய்யாத துரோகி ராஜா, துரோகி ராஜா. இவனை நான் எனக்கு கீழே வச்சுக்கிட்டு நான் செய்யவே முடியாது. இவனை அரண்மனை விட்டு வெளியே அனுப்பணும். 2வது இருக்கிற போத்திமா, அவன் மனைவி அடக்க தெரியாத போத்திமா, நான் செய்யாத குற்றத்தை என் மேல பழியா சுமத்தினான். இந்த போத்திமா சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே ரொம்ப அப்படியே தாழ்மையா இருக்கிறது போல இருக்கிறான். மனைவியை எச்சரிக்க கண்டிக்க அடக்க தெரியாத இவனை நான் வச்சுக்கிட்டு எனக்கு கீழே வச்சுக்கிட்டு நான் காலத்தை செய்ய முடியாது. என் மனசு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்களெல்லாம் அந்த வேலைக்கு வைத்துக் கொள்ள விரும்பல. நான் முன்னாடியே ராஜா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். யோசேப்பு ஒன்றையும் அதை குறித்த ஒரு வார்த்தை ஒன்றையும் அவன் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? His mind was ruled by the Spirit of God. அவருடைய உள்ளம் தேவ ஆவியினாலே அது ஆளப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்களா? தேவ ஆவியினாலே. எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனம். ஏகமா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கமும் உங்களை விட்டுவிட. சகல விதமான கசப்பு. அது என்ன கசப்பு மாத்திரம் இல்ல, அது என்ன விதமான கசப்பா சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமே, அனுபவிக்கிறேன். என்ன சொல்லுங்க பாப்பா, என்ன அது என்ன சகல விதமான கசப்பான என்ன கசப்பு சொல்லுங்க. சகல விதமான
உங்களை விட்டு மூர்க்கம் மறைய கடவுது, கசப்பு மாற கடவுது, கோபம் மாற கடவுது, நீங்க கடவுள் சொல்லாம சகலவிதமான கசப்பு. மாமியாரை கொடுத்த கசப்பு, மருமகனை கொடுத்த கசப்பு, மகனை கொடுத்த கசப்பு, விசுவாசியை கொடுத்த கசப்பு, போதகரை கொடுத்த கசப்பு, போதகருக்கு விசுவாசிக்க மேல இருக்கிற கசப்பு, அடுத்த வீட்டுக்காரன் மேல இருக்கிற கசப்பு, அடுத்த வீட்டுக்காரன் மனைவி அந்த அந்த பேசின வார்த்தை நிமித்தமாக அவன் மேல உண்டான கசப்பு, சகலவிதமான கசப்பு உங்களை விட்டு நீங்க கடவுது, உங்களை விட்டு நீங்க கடவுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் மிகவும் தெளிவாய் சொல்கிறதை கவனிங்கள். உங்களை விட்டு நீங்க கடவுது தேவனுக்கு பயன்படாட்டும். நீங்க கசப்புக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, நீங்க துர்க்குணத்திற்கும் கோபத்திற்கும் மூர்க்குணத்திற்கும் மூர்க்கத்திற்கும் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, God's presence will leave you. If you give room to the bitterness, God's presence will leave you. தேவனுடைய சமூகம் உங்களை விட்டு விலகிவிடும். If God's presence leaves you, God's favor will leave you. தேவனுடைய சமூகம் உங்களை விட்டு விலகுமையானால் தேவனுடைய தயவு உங்களை விட்டு விலகிவிடும். If God's favor leaves you, God's peace will leave you. தேவனுடைய தயவு உங்களை விட்டு நீங்குமையானால் நீங்கள் செய்கிற எந்த காரியத்திலும் தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. If God's peace leaves you, then your life will become hell on earth. சமாதானம் உங்களை விட்டு, தேவனுடைய சமாதானம் உங்களை விட்டு விலகி விடுமையானால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பூமியிலே நரகத்தை அனுபவிக்கிறதை போல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்களை விட்டு விலகிருச்சுன்னு சொன்னா தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய தயவு விலகிருச்சுன்னு சொன்னா தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் உங்களை விட்டு விலகுமையானால் தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய தயவை நீங்கள் இழப்பீர்களானால் தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. தேவனுடைய சமாதானத்தை நீங்க அனுபவிக்கலனா நீங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா நரகம் போல ஒவ்வொரு நாள் பூமியிலே உங்களுக்கு நரகம் போல மாறும் என்று சொல்லி வேதத்திலே மிகவும் தெளிவாய் கர்த்தர் காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். மிகவும் தெளிவாய் எந்த சூழலிலும் தேவ சமாதானம் என்னை விட்டு விலகாதபடிக்கு அதற்கு தேவனுடைய தயவு காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய தயவு விலகாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னா தேவனுடைய சமூகம் என்னை விட்டு விலகாதபடிக்கு, தேவனுடைய சமூகம் என்னை விட்டு விலகாது இருக்கணும்னு சொன்னா எந்த அளவுக்கு நான் கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னை நான் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு. நீங்க சொல்லலாம், ஒரு கால் சொல்லலாம், என் நிலைமை உங்களுக்கு தெரியாது, ஏன் ஸ்தானத்துல இருந்து நீங்க இதை அனுபவிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் பாஸ்டர். என் இருதயத்தில் இருக்கிற வேதனை எப்படிப்பட்டது, நான் எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது பாஸ்டர். எந்த அளவுக்கு நான் இந்த காலத்துல வேதனை படுகிறேன்னு சொல்லி சொன்னா நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க பாஸ்டர். நீங்க சொல்லலாம், ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தர் சொல்றோம், தேவன் உங்களுக்குள்ளாய் இருக்கும் கசப்பை, உங்களுக்குள்ளாய் இருக்கும் பகை நிமித்தம், உங்களுக்குள்ளாய் இருக்கும் எரிச்சல் நிமித்தம் தேவன் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை நீங்க யோசித்தது உண்டா? தேவன் எவ்வளவாய் அது மொத்தமாய் உங்கள் நிமித்தம் துக்கப்படுகிறார் என்பதை யோசித்தது உண்டா? யோசிக்கிறேன். உங்க இது எனக்கு புரியாதுண்டா, ஆனா உங்க நிமித்தமா கர்த்தருக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு துக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரர் எல்லாரும் தன் பக்கத்துல அழைக்கிறார். விரல் அசைவில அவர்கள் தலைகள் எல்லாம் சீவி விட முடியும். Instead of killing his brothers, Joseph kissed them. அவர்களை கொல்லுவதற்கு பதிலாக அவன் முத்தம் செய்தான். யோசேப்பு கையில பைபிள் இல்லை, யோசேப்புக்கு சபை எதுவும் கிடையாது, யோசேப்புக்கு விசுவாசிகள் ஐக்கியம் என்பது கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு சூழலில் கடந்து வருகிற ஒவ்வொரு எந்த சூழ்நிலையானாலும் அந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் தேவனுடைய சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்கிறவை கற்றறிந்தார். தேவனுடைய சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு அதை தக்க வைத்துக் கொள்ள எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அவன் நடந்து கொண்டான். ஒரு நாள் வந்தது கர்த்தர் அவனை உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற அந்த நாளை அனுபவித்தான். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க எந்த விதமான வேதனையின் சூழ்நிலையில் இருந்தாலும், இருதயத்தின் கசப்புக்கு காரணமானவர்கள் யாராயிட்டாலும்,
இருதயத்தின் கசப்புக்கு காரணமான சம்பவங்கள், நடக்கைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம நேசர், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம நண்பர் இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், எனக்கு துக்கம் உண்டாகும் போதெல்லாம் நான் வந்து அடையத்தக்க கண்மலையா இருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், நாம் நம்பும் என் கோட்டை, நான் நம்பும் என் கண்மலை. அவன் சொல்லுகிறான், அல்லேலூயா, நான் நம்பும் என் அடைக்கலம். திருமணமான புதுசுல பெண்கள் நினைச்சுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு வேதனை வந்துச்சுன்னா, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? நான் 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இங்க இருக்கிற சாம்பார் தான் அங்கே, இன்னும் சொல்ல போனா இங்க விட அம்மா வீட்டு சாம்பார் கொஞ்சம் தனியா தான் இருக்கும், இங்க இருக்கிறதா அங்கே. ஆனா எதுக்கு போறாங்க தெரியுமா? ஒரு அடைக்கலம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க நெருக்கப்படுவதெல்லாம், உங்களுக்குள்ளாய் அடக்க முடியாத வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் வருவதெல்லாம் எனக்கு ஒரு தகப்பன் வீடு இருக்கிறார். அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறார், எனக்கு ஒரு அடைக்கலமானவர் இருக்கிறார், என்னை ஆதல் படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை தேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரின் அடைக்கலம், அவரின் கண்மலை, அவரின் கோட்டை, அவரின் கேடகம், அவரின் துருகம். அவன் சொல்லுவீங்களா? துன்பங்கள் எந்த வாழ்விலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்விலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கசப்பு இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க வன்மம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க முறுமுறுப்பில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க எரிச்சல் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. தேவனுடைய ஆவியானவர் தன்னை நடத்து படிக்கும், சர்வவல்ல தேவன் தன்னோடு கூட இருக்க முடிக்கும். அவளை விட்டு அவன் வெளியேறினான். கசப்பை விட்டு யோசேப்பு வெளியேறினான். Get out of him. Get out of him. அவளை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறேன். கசப்பை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறேன். எரிச்சலை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறேன். பழிவாங்கும் எண்ணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறேன். கோபத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். வருஷத்தின் கடைசி மாதங்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். பல நாட்களாய், பல வாரங்களாய், பல மாதங்களாய், பல வருஷங்களாய் இன்னார் பேரில் உங்களுக்கு இருக்கும் கசப்பு, இன்னார் பேருக்கு உங்களுக்கு இருக்கும் வருத்தம், இன்னார் பேரிலே உங்களுக்கு இருக்கும் எரிச்சல், இன்னாரை குறித்து பழி வாங்க துடிக்கும் உங்களுடைய எண்ணங்கள், அவைகளை விட்டு வெளியேறுங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். Get out of it. கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். கர்த்தருடைய சாதிகளுக்கு மத்தியிலே, ஜனங்களுக்கு மத்தியிலே, சபைகளுக்கு மத்தியிலே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் சொல்கிறதை, சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவர் கேட்க கடவர். சபை நடுவிலே உங்களை உயர்த்த விரும்புகிறார். சாதிகளுக்கு நடுவிலே உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்க வாழ்கிற ஜனங்களுக்கு நடுவிலே உங்களை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு நீ குறைச்சல் உள்ளவர்களாய், இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் பார்த்து பரிதாபப்படுகிற நிலைமையில் இருக்கலாம். ஒரு நாள் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற நாள், அதனால் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கணும், அந்த நாளை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கன்னா வெளியேற வேண்டியவர்களை விட்டு வெளியேறுங்கள், வெளியேற்ற வேண்டியவர்களை வெளியேற்றுங்கள். எல்லோரும் கையில விட்டு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கவனிங்கள், அரண்மனைக்குள் இரண்டாவது காரியம் தேவனை மகிமைப்படுத்துகிறார். யோசேப்பு தேவனை மகிமைப்படுத்துகிறார். அரண்மனைக்குள் யோசேப்பு தேவனை மகிமைப்படுத்துகிறார். யோசேப்பு அரண்மனைக்குள்ளாய் அழைக்கப்படுகிறார். 41ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசேப்பை சத்தமா
பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், ஆ. அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. ஆ. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் ஆ. அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் உன்னை என்றான். குறித்து ஒரு சொப்பனத்தை சொன்னால் அதன் அர்த்தத்தை நீ சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டு உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று பார்வோன் சொல்லும்போது யோசேப்பு என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, நான் அல்ல, தேவனே போதும். நான் அல்ல. அப்பொழுது யோசேப்பு ஒரு சொப்பனத்தை சொன்னால், பார்வோன் சொல்கிறான், ஒரு சொப்பனத்தை சொன்னால் அதன் அர்த்தத்தை நீ சொல்லுவாய் என்று நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டு உன்னை சிறைச்சாலிருந்து நான் இந்த அரண்மனைக்கு அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது அதற்கு யோசேப்பு என்ன சொல்கிறான்? நான் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? உன்னை குறித்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவனை கேள்விப்பட்டு உன்னை நான் அழைத்திருக்கிறேன் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே, இந்த பானபாத்திரக்காரனை கேட்டு பாருங்க ராஜாவே, நான் சொன்ன சொப்பனத்தின் விளக்கத்தின்படியே இவனுக்கு விடுதலை கிடைத்ததா சொல்லையா? சின்ன பிள்ளையிலேயே 15 வயசுலேயே சொப்பனத்தை கத்தனுக்கு தந்து சொப்பனங்கள், நான் சொப்பனக்காரனாக இருக்கிறேன் ராஜாவே, என் வாழ்க்கையிலே கத்தர் எனக்கு இது மாத்திரம் இல்லை, இன்னும் கிருபையை தந்திருக்கிறார் ராஜாவே, இன்னும் கிருபையை தந்திருக்கிறார். அப்படித்தான் நாம் சொல்லுவோம். ரொம்ப தாழ்மையா சொல்லுவோம், ரொம்ப தாழ்மையா. என்னோட பேரண்ட சொன்னேன், சாரின்னு சொன்னாங்க, சாரி சொன்ன, சாரி இப்படி சொல்லாத, நெஞ்சில கை வச்சு சாரி, நிஜம் சாரி சாரி. நிறைய பேர் இருக்குமா நெஞ்சில கை வச்சு சாரி நெஞ்சில கை வச்சு ரொம்ப தாழ்மை, மாயமான தாழ்மை. ஆமா, இந்த அடிமை, இந்த பூச்சிக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார், இந்த கற்பன் பூச்சிக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார், இந்த தெல்லு பூச்சிக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார், இந்த அடிமைக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, நான் அல்ல. கத்தர் சொல்றோம், நான் அல்ல. நம்முடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றின் போதும், நான் சொன்னது நல்லா கவனிங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றின் போதும், நம்முடைய உரையாடல்கள் ஒவ்வொன்றின் போதும் தேவனை நாம் அந்த உரையாடலுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும், சூழ்நிலைக்குள்ளாக தேவனை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஒரு ஆமென் சொல்றீங்களா? அந்த சூழ்நிலைக்குள்ளாக தேவனை கொண்டு வர வேண்டும். ஒரு காரியத்தில் என்னுடைய மகனிடத்தில் சொன்னேன், கர்த்தர் இந்த வருஷத்துல என்னை சிறுமைப்படுத்த நினைக்கிறார் என்று சொல்லி அறிந்து ஏற்றுக்கொண்டவா, ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். தாவீது சொல்லுகிறான் செத்த நாய். தாவீதை பார்த்து சிமேயி சொல்லுகிறான் செத்த நாய், ரத்த பிரியன். தாவீது சொல்லுகிறான், ராஜா வாங்கும்போது அவனோடு கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த சிமேயி தான் ராஜாவே, நீர் அரண்மனை விட்டு சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் போகும்போது உன்னை பார்த்து கேவலமா சொன்னது, உன் மேல கல்லெறிஞ்சி உன்னை கொல்லும்படிக்கு உன் மேல கல்லெறிஞ்சி இந்த சிமேயி அப்படி சொல்றது என்ன சொல்லுகிறான் தாவீது? கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் அவன் மூலமா பேசும்படிக்கு ஏதோ ஒரு விதத்துல என்னை சிறுமைப்படுத்த, என்னை தாழ்த்த கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கவனிங்க, நம்முடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தரை கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய உரையாடல்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தரை கொண்டு வர வேண்டும். யோசேப்பு கர்த்தரை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் மேன்மைப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை அவன் முன்னிறுத்தினான். நான் அல்ல, நான் என்கிற பெருமை நமக்குள்ளாய் மறைந்து தாழ்மை நமக்கு காணப்படுதல் அவசியம். நாம் சில நேரங்களிலே நம்மை தாழ்த்த மனதில்லாத இருப்பதனால்தான் சில உரையாடல்களிலே தேவனை கொண்டு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். சில நேரங்களில் பேசும்போது கர்த்தரை கொண்டு வருவதற்கு நமக்கு விருப்பம் இல்லாத இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், எங்க நம்ம கர்த்தர் சொன்னா நம்மை குறித்து எல்லாரும் தப்பா எடுத்துருவாங்களோ, நம்மை குறித்து மட்டமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி கர்த்தரை பற்றி சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம். ஏன் தயங்குகிறோம்? நான் என்கிற பெருமை எனக்குள்ளாக இருக்கிறது, நான் என்கிற பெருமை எனக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் ஒவ்வொரு சூழலிலும் கர்த்தரையே காரியம் கர்த்தர்
ஏன் தெரியல, இந்த வருத்தத்தை கத்தருக்கு தெரியாம இந்த நெருக்கம் எனக்கு வராது, கத்தருக்கு அறியாம இந்த போராட்டம் எனக்கு வராது. கத்தர் அனுமதித்திருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேவைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் முதலை தாங்குவேன். சத்துருவே நீ சந்தோஷப்பட்டு கடிக்கூடாது, நான் விழுந்தாலும் எழுந்திருக்கிறேன். ஏன் தெரியல, ஏன் தெரியல, ஏன் தெரியல. கத்தர் கத்தர் ஒவ்வொரு சூழலிலும் கத்தரை சொல்லுகிறேன், ஒவ்வொரு சூழலிலும் கத்தரை சொல்லுகிறேன். ஒவ்வொரு உரையாடலிலும் கத்தரை கொண்டு வாருங்களே, ஒவ்வொரு உரையாடலிலும் கத்தர் கொண்டு வாருங்களே. யோசேப்பு கவனிங்க, போத்திபார் வீட்டிலே சோதனை, அவள் சோதிக்கப்படுகிற நேரத்தில், அவனை நித்தம் அவன் சோதிக்கப்படுகிற நேரத்தில், அவன் அந்த சோதனை நேரத்தில் அவன் கத்தரை அவன் கொண்டு வருகிறான். சிறைச்சாலையிலே அவன் கத்தரை கொண்டு வருகிறான். சிறைச்சாலையிலே அவன் தன்னோடு கூட இருந்த தலைவர்களுக்கு முன்பதாக அவன் கத்தரை கொண்டு வருகிறான். அரண்மனையிலே ராஜாவுக்கு முன்பதாக அவன் கத்தரை கொண்டு வருகிறான். தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்ட பிறகு தன் சகோதரர் தன்னிடத்தில் வந்த பொழுது அவன் கத்தரை கொண்டு வருகிறான். பழி வாங்காதவருக்கு அவன் கத்தரை கொண்டு வருகிறான். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக தன் தகப்பனுக்கு முன்பதாக அவன் இருக்கும்போது தகப்பன் முன்னிலையிலே தன் பேச்சிலே அவன் கத்தரை கொண்டு வருகிறான். தன் பேச்சிலே, தன் உரையாடல்களிலே, தன் நடக்கைகளிலே எல்லாவற்றிலும் எதை செய்வது கத்தரை அவன் கொண்டு வருகிறதை, கத்தரை அவன் முன்வைக்கிறதை யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கலாம். செய்து பாருங்க, செய்து பாருங்க. அரண்மனை உயர்வு உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கத்தரை சொல்லி பாருங்க. தப்பிக்க வேண்டிய நேரத்தில் தப்பிச்சு, விடுதலையாக நேரத்தில் விடுதலை ஆயிரம், விடுதலை ஆயிரம். நான் வாலிபர் இந்த நாட்டில் ஒரு போதவர் சொன்னார், ஒரு போதவர் சொன்னார், திருமண வயது வந்த சூழ்நிலைகளிலே, திருமண வயதில் நெருங்கிவிட்ட ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணும் யாராச்சும் உங்களை பார்த்து ஏதாயிலும் அவங்கள வழி விலக செய்யும்படியாக காரணம் சொன்னா முதல்ல நீங்க சொல்லுங்க, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு ஒரு வாழ்வுக்குள்ள ஒரு வாலிபத்துல சொன்னா, அதுக்கப்புறம் அவன் பின்னாடி என்ன வேண்டாம், திருப்பி கூட பார்க்கலாம், நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கத்தருக்கு எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையாவே எனக்கு நான் கத்தருக்கு எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அவர் இந்த மனவான, நான் ஒரு மனவாட்டி, இந்த ரெண்டு பேருக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. கொரிந்தியர்ல பவுல் சொல்றார், கிறிஸ்துவிலும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னியாக உங்களை நான் நிச்சயித்தபடியா, ஒப்பு கொடுக்கப்பட்டபடியா, கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னியாக நான் நிச்சயம் செய்திருக்கிறேன் சொல்றேன். நிச்சயம் செய்திருக்கிறேன். அப்ப நிச்சயம் நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒவ்வொரு சூழலும் கர்த்தரை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா, தப்பிக்க வேண்டிய இடத்துல நாம் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. சிறைச்சாலையிலே இன்னொரு காரியம் என்ன, அரண்மனையிலே இன்னொரு காரியம் நடைபெற்றது. என்ன காரியம் சொன்னா, அரண்மனையிலே அவருக்கு அந்தஸ்தை கொடுத்த பிறகு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்து எகிப்தின் இரண்டாவது அதிபதியாய் தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை அவன் நிறுத்தின அடுத்த சனம் என்ன செய்தார் தெரியுமா, அவனுக்கு அஸ்னாத் என்கிற ஒரு பெண்ணை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். அஸ்னாத் என்கிற ஒரு பெண்ணை யோசேப்புக்கு பார்வோன் மனைவியாக கொடுத்தார். இந்த அஸ்னாத் யார்? இந்த அஸ்னாத் யார்? அவங்க அப்பா ஒரு ஆசாரியன். யார்? எந்த ஆசாரியன்? கர்த்தருக்கு ஆசாரியன் அல்ல, சூரிய தேவனுக்கு ஒரு ஆசாரியன், சூரிய கடவுளை பூஜிக்கிற ஒரு ஆசாரியன். ஓர் தேசத்து ஆசாரியன் அவன். அவனுடைய மகள் இது அஸ்னாத், பிரஜாதி பெண். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யோசேப்புக்கு, கவனிகள், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யோசேப்புக்கு ஒரு விருத்த சேதனம் பண்ண அறியாத, விருத்த சேதனத்தை குறித்து அறியாத, தேவனை அறியாத, விருத்த சேதனத்தின் தேவனை அறியாத, யெகோவா தேவனை குறித்து அறியாத ஒரு புறஜாதி பெண்ணை இவருக்கு மனைவியாக கொடுக்கிறார். இதில் எதற்கு அடையாளம்? இந்த அஸ்னாத் உங்களுக்கும் எனக்கும் அடையாளம், உங்களுக்கும் எனக்கு அடையாளம். நானும் நீங்களும் ஒரு புறஜாதியான ஜனம், தேவனை அறியாத ஜனம், தேவனை அறியாத ஜனம், விருத்த சேதனம் செய்யப்படாத ஜனம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு புறம்பாக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் விருத்த சேதனம் பெற்ற யூதர்களை காட்டிலும் உங்களை என்னை
நேசித்து தமக்கு மனவாட்டியாய் நம்மை அவர் கர்த்தர் திருச்சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். ஏவாளை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். ஆதாமுக்கு என்ன செய்தாரா? அயர்ந்த நித்திரை. முதல் இப்போ மயக்க மருந்து கொடுக்கிறவர், அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. மயக்க மருந்து கொடுத்தாதான் அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் முடியும். முதல் மயக்க மருந்து கொடுத்தவர் கர்த்தர். முதல் அறுவை சிகிச்சையாளர் கர்த்தர். கர்த்தர் சொல்றோம். பிரசவமா பார்த்தது கர்த்தர். முதல் மகளிருக்கான மருத்துவர் கர்த்தர். சிறப்பு மருத்துவர், பிரசவத்தை பார்க்கிற மருத்துவர் கர்த்தர் சொல்றோம். மகப்பேறு மருத்துவர் யார் தெரியுமா? கர்த்தர். முதல் மகப்பேறு மருத்துவர் கர்த்தர். எல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முதல் இன்ஜினியர், முதல் ஆர்கிடெக்ட், கட்டடக்கலை, முதல் கப்பல் கட்டுகிறவர், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் சொல்லி எந்த நித்திரை வரப்பண்ணி ஆதாமுடைய விழாயிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். ஏன் ஆதாமுடைய விழாயிலிருந்து எடுத்தார்? ஏன் ஆதாமுடைய விழா என்பது? ஆதாம ஒரு மண் உருண்டை உருண்ட மாதிரி ஏவாளுக்கு ஒரு உருண்டை. வண்டி படிச்சா கோயில 2 உருண்டை இருக்கு பாரு, மண் உருண்டை. அது மாதிரி 2 மண் உருண்டை உருவாக்கி 2 பேர் மேலேயும் ஒதிட்டா முடிஞ்சிருச்சுல. என்ன இதை உருவாக்குற தேவனுக்கு இன்னொரு மண் உருண்டையை உருவாக்க முடியாதா? அவனை தூங்க வச்சு கர்த்தர் ஏன்னா முடிச்சுக்கிட்டுனா என்ன ஆண்டவரே இப்படி கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் முடி கொஞ்சம் நீளமா இருக்கட்டுமே ஆண்டவரே, கொஞ்சம் சுட்டையா இருக்கட்டுமே ஆண்டவரே, கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் அதுல போட்டோஷாப்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் ஏத்துங்க ஆண்டவரே, கருப்பா இருக்கணும், கல்யாண பத்திரிக்கையில சவப்பா இருக்கணும். கல்யாணத்துக்கு போட்டோ பெண்ணுக்கு கொடுத்தா பெண்ணுக்கு அப்படியா பொண்ணு ஓகே இந்த பெண்ணுக்காங்க வந்து பார்த்து வேண்டாம். ஏன்னா போட்டோல பார்த்த பொண்ணு எப்படி இருக்கா? கலரா இருக்கு, எல்லாரும் தெரியும். நேர்ல பாக்குறப்ப என்ன இருக்குது, எப்படி கலரானா அப்படி நிறத்தை ஏற்றாங்க. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறத்தை ஏத்துக்காங்க, கொஞ்சம் முகத்துல நிறத்தை ஏத்துக்காங்க சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பான்றதுக்காக அயர்ந்த நித்திரையை கொண்டு வந்து அவன் விழாவில் எடுத்து ஏன் எடுத்தா எதெல்லாம் ஆதாம் பார்க்கிறனோ அதையெல்லாம் பார்க்க முடியாது. கர்த்தர் act like Adam, look like Adam, speak like Adam, think like Adam. ஆதாமை போலவே சிந்திக்க வேண்டும், ஆதாமை போலவே நடக்க வேண்டும், ஆதாமை போலவே எண்ண வேண்டும், ஆதாமை போலவே செயல்பட வேண்டும். அதற்காக தான் ஆதாமுடைய எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நான் என்னையும் உங்களையும் கர்த்தர் கவனிக்கிறேன். கர்த்தர் என்னையும் உங்களையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே அவருடைய விழா எலும்பில்தான் திருச்சபை பிறந்தது. ஆமென் சொல்லுங்களா? அவருடைய விழா எலும்பில்தான் திருச்சபை ரட்சிக்கப்பட்ட மக்கள் பிறந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் புது சிருஷ்டியானேன். எப்பொழுது நான் புது சிருஷ்டியானேன்? நான் தேவனுடைய பிள்ளையானேன். எப்பொழுது தேவனுடைய பிள்ளையானேன்? அவருடைய நாமத்தின் விசுவாசம் வைத்தேன். எதன் மூலமாய் விசுவாசம் வைத்தேன்? அவருடைய ரத்தத்தினாலே பாவங்களில் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவருடைய நாமத்தினாலே நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். அவருடைய ரத்தத்தினாலே பாவங்களில் சாபங்களில் நான் விடுதலை ஆக்கினேன். ஆகவே இயேசுவின் ரத்தத்தினாலே இயேசுவின் ரத்தம் வெளிப்பட்ட விழாவில் இருந்துதான் திருச்சபை பிறந்தது, மணவாட்டி பிறந்தது. ஏவாள் ஆதாமுடைய விழாவில் பிறந்தது போல உருவாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்த பாய்ந்த விழாவில் இருந்து நீங்களும் நான் உருவாக்கப்பட்டோம். அப்போ ஏவாள் ஆதாம் நினைத்ததை போல நினைக்கிறவளாய், ஆதாம் சிந்திக்கிறதை போல சிந்திக்கிறவளாய் இருக்கும்படிக்கு அதே போலதான் நானும் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதே நினைக்கிறவனாக act like, think like Christ, to act like Jesus, speak like Jesus, look like Jesus. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சபையில் இருக்கிற ஒரு வாலிபனை கூட்டிட்டு மதுரைக்கு போனேன். பக்கத்துல பஸ்ல உட்கார்ந்து பாருங்க, மதுரை வர வரைக்கும் ஒரு போஸ்டர் பார்க்கல, ஒரு பத்திரிகை வாசிக்கல, பக்கத்துல இருந்து அந்நிய பாஷை பேசிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வந்தா. நான் இல்லைன்னா அப்படி வருவானா? நான் இல்லைன்னா அப்படி வருவானா? நிச்சயம் வந்திருக்க மாட்டான், நிச்சயம் வந்திருக்கா. இப்ப போஸ்டரை பார்க்க முடியுமா? கத்தி கப்படா அதெல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. அதனால பக்கத்துல இருந்து நான் அவனை பார்த்துட்டே வாங்க. என்ன சொல்றது?
போலவே என்ன, அவரை போலவே சிரிக்க, அவரை போலவே பார்க்க. அதுக்காக தான் அவருடைய விழாவிலிருந்து நாம் எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க இன்னொரு காரியம் என்னமா, தேவன் கவனிங்க. When God created a plant, He found dirt. ஒரு செடியை கர்த்தர் உருவாக்குவதற்கு முன்பதாக ஒரு மண்ணை கர்த்தர் அவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு மண்ணில் தான் ஒரு செடியை உருவாக்கினார், வைத்து உருவாக்கினார். அந்த செடி உயிருள்ளதா இருக்குன்னு சொன்னா, கவனிங்க, அந்த செடி உயிருள்ளதா இருக்குன்னு சொன்னா அது அதனுடைய தொடர்பு எப்போதும் ஆதாரம் மண்ணோடு கூடவே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? எப்பதான் அந்த செடி மண்ணோடு கூட இருக்கிற ஆதாரத்தை விட்டு விலகுகிறதோ, மண்ணோடு கூட இருக்கிற தன்னுடைய தொடர்பை விட்டு விலகுகிறதோ, அப்பதான் அந்த செடி வாடி போகிறது. அப்பதான் அந்த செடி அது செத்து போய் விடுகிறது. நான் சொல்றது கவனிங்க, செடியை பிடிங்க, நல்லா இருக்கிற செடியை பிடிங்க, ஒரு 2 மணி நேரம் தனியா வச்சிருங்க. அந்த செடியில இருக்கிற அந்த அருமையாய் இருக்கிற இடைப்பு அப்படியே வாடி போய். ஏன் வாடி போகுது? வேர் இருக்கிற, இலை இருக்கிற, செடி இருக்கிற, எல்லாம் இருக்கிற, ஏன் வாடி போகுது? அது ஆதாரம் ஏதோடு கூட தொடர்புடையதா, எப்போதும் தொடர்புடையதா இருக்க வேண்டுமோ, ஏதோடு தன்னுடைய ஆதாரத்தை அது நிலையாய் வைத்திருக்க வேண்டுமோ, அந்த ஆதாரத்தை விட்டு அது விலகி விட்டது. அந்த தொடர்பை விட்டு அது அறுத்து கொண்டு விட்டது, விலகி விட்டது. ஆகவே அது வாடி போகிறது, அது வாடி போகிறது. When God created a fish, He created a fish out of the water. Whenever the fish comes out of contact with water, it dies. It dies. ஒரு மீனை கர்த்தர் உருவாக்கும் போது தண்ணீர் தான் அந்த மீனுக்கு ஆதாரம். தண்ணீரோடு தான் எப்போதும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். தண்ணீரை விட்டு எப்பொழுது தன் ஆதாரமாகிய தண்ணீரை விட்டு தன் தொடர்பை எப்போது வைத்திருக்க வேண்டிய தண்ணீரை விட்டு மீன் எப்பொழுது விலகி விடுகிறதோ, தாவி விடுகிறதோ, அந்த மீன் அப்பொழுதே அந்த சமயம் சாக ஆரம்பித்து விடுகிறது. அந்த சமயம் அந்த மீனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடுகிறது. அந்த சமயம் அந்த மீன் வாட துவள ஆரம்பித்து விடுகிறது. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஆதாரம் இயேசுவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? நீங்களும் நானும் இடைவிடாத எந்த சூழலும் தொடர்பை விளக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் ஆதாரமாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஆதாரமாகிய இயேசுவை விட்டு எப்போது தொடர்பு கொள்ள வேண்டிய கர்த்தரை விட்டு தொடர்பை விளக்கிக் கொள்கிறார்களோ, ஆதாரத்தை விளக்கிக் கொள்கிறார்களோ, அப்பொழுது அந்த சமூகத்தை கொண்டு அவள் வாடி போகிறாள். வாடி போகிறது முதலிலே ஆரம்பத்திலே தெரியாது பிரியமானவர்களே, தெரியாது. ஆனா அந்த சமயம் வாடி போகிறார்கள். அந்த சமயம் அவர்கள் மடிய தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு ஜீவன் இல்லாமல் போகிறது, ஜீவன் குறைகிறது, ஜீவன் குறைகிறது. கர்த்தர் சொல்றோம், நானும் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகள் பரிவுள்ள பலமும் வந்து சொன்னார். கர்த்தர் சொல்றோம், ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாய் இருக்கிற உயிர் இன்னும் ஜீவன், இன்னும் புதிதாக, இன்னும் பலப்பட, இன்னும் என்று சொல்லி இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி நானும் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகள் பரிபூர்ணப்பட. நேற்று இருந்ததை காட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பரிபூர்ணம், இன்னைக்கு இருந்ததை காட்டும் நாளைக்கு பரிபூர்ணம். கர்த்தர் சொல்றோம், என் ஜீவன் குறையக்கூடாது. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுடைய சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை நடத்திக் கொண்டு வந்தால் ஆதாரம் உடைய ஆதாரம் கர்த்தராகவே இருக்க வேண்டும். உடைய ஆதாரம் கர்த்தராகவே இருக்க வேண்டும். உடைய ஆதாரம் கர்த்தராகவே இருக்க வேண்டும். மீனுக்கு தெரியாது தண்ணீரை விட்டு வெளியேறினா வாடி போயிடுவோம், தோண்டு போயிடுவோம், செத்து போயிடுவோம். மீனுக்கு தெரியாது, அந்த செடிக்கு தெரியாது. மண்ணை விட்டு வெளியேறணும்னா தோண்டு விடுவோம், வாடி விடுவோம், காய்ந்து விடுவோம். செடிக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது பிரியமானவர்களே. ஆதாரமாக கர்த்தரை விட்டு உங்கள் நடந்து வருகிற சூழ்நிலை நிமித்தமாய், உங்களுக்கு உண்டாயிருக்கிற நெருக்கடி நிமித்தமாய், உங்களுக்கு உண்டாயிருக்கிற பாடுகள் நிமித்தமாய், உங்களுக்கு உண்டாயிருக்கிற வேதனைகள் நிமித்தமாய் கர்த்தரோடு கூட இருக்கிற தொடர்பை குறைத்துக் கொண்டாலும், கர்த்தரோடு கூட இருக்கிற தொடர்பை துண்டித்துக் கொண்டாலும், கர்த்தரே உங்களுக்கு ஆதாரம் என்கிற நிலையை நீங்கள் விடுவித்துக் கொண்டாலும் நீங்கள் வாட ஆரம்பித்து விடுவீர்கள். சபையிலும் சங்கத்திலும் இல்லாமல் போய்விடுவீர்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுடன் கேட்கிறார். ரெபெக்கா என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ரெபெக்கா அவள் தன்னுடைய
சொல்றோம். ஒரு முறை கூட போன்ல பேசவே இல்லை. ரெபெக்காவுக்கு எந்தவித இமெயில் ஐடியும் கிடையாது, இமெயில் தொடர்பு கிடையாது. ரெபெக்காவுக்கு எந்தவித ஐபோனும் கிடையாது, மொபைலும் கிடையாது. சொல்றோம், இந்த மனிதனோடு கூட நீ போகிறாயா? உன் புருஷன் அங்கே இருக்கிறான், அவரை சந்திக்கும்படி இந்த மனிதனோடு கூட போகிறாய் என்று சொல்ல போகிறேன் என்று சொன்னான். விசுவாசித்தவராய் தன் கணவன் எப்படி இருப்பான்னு சொல்லி நேரில் பார்க்காவிட்டாலும் தன்னை அழைத்துக் கொண்டு போகிற இளையேசர் சொல்ல சொல்ல கணவன் மேலே விசுவாசத்தோடு கூட கணவனை நாடி சென்ற ரெபெக்காளை போல மணவாளனாக இயேசுவை நாம் பார்த்தது கிடையாது, மணவாளனாக இயேசுவை நாம் சந்தித்தது கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு எப்படி இருப்பார், இயேசு என்ன செய்வார், இயேசு எப்படி வருவார் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்ல சொல்ல தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அந்த அன்பு, மணவாளனாய் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற உறவு, மணவாளனாய் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற இந்த வைராக்கியமும் அன்பும் நாளுக்கு நாள் பெருக வேண்டுமே ஒழிய குறையக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அஸ்னாத்தை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்புடைய மனைவி அஸ்னாத்தை குறித்து வாசிக்கிறோம். தேவனை அறியாதவள் தான், தேவனை குறித்து கேள்விப்படாதவள் தான், தேவனுடைய அற்புதங்கள் எதையும் அவள் அறிந்திராதவள் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் யோசேப்பு அவளை திருமணம் செய்து கொண்டான், அவளை நேசித்தான், அவளோடு கூட வாழ்ந்தான். இந்த யோசேப்புக்கு அந்த அஸ்னா அவள் பிள்ளைகளை 2 பிள்ளைகளை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பிள்ளைகளை பெற்றாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் உங்களை நீங்கள் அறியாத நாட்களிலே, தேவனை குறித்து அறியாத நாட்களிலே கர்த்தரை அறிய எபேசியர் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். வேகமாய் இயேசுவை சேராதவர்களும் உடன்படிக்கைக்கு அந்நியரும், இஸ்ரவேலுடைய வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கைக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும் அக்காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யோசேப்பின் மனைவியாகிய அஸ்னாத்தை போலவே நாமும் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தங்களுக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தங்களுக்கு உடன்படிக்கைகளுக்கும் அந்நியர்களாக இருந்தோம், நம்பிக்கை எதுவும் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனாலும் தேவன் அற்றவர்களாக இருந்த நம்மை இயேசு நம்மை நேசித்து தம்முடைய மனவாட்டியாய் நம்மை சேர்த்துக் கொள்ள பிரிய வைத்தார். அல்லேலூயா. தம்மை கவனிங்கள், தம்மை நமக்கு வெளிப்படுத்தி தேவனுக்கு பயந்தார். என்னை அவருக்கு மனவாட்டியாய் தேவன் இயேசு சேர்த்துக் கொண்டார். அப்படியானால் அவருக்கு உண்மையா நீங்க மனவாட்டின்னு சொன்னா அவரை தேவனை அந்த அஸ்னா அது வரைக்கும் யெகோவா தேவனை அறியாதவள் தான். ஆனா என்னைக்கு யோசேப்பை அவளை திருமணம் செய்து கொண்டாரோ அந்த நாள் முதற்கொண்டு மரண பரியந்தம் யெகோவா தேவனே அவருடைய தேவன், யெகோவா தேவனே அவருடைய தேவன், யெகோவா தேவனே அவருடைய தேவன். அதுவரைக்கும் அவள் வணங்கி வந்த தெய்வங்கள் எல்லாம் அவள் ஒதுக்கி வைத்து விட்டாள். நம்பிக்கை வைத்த பழைய நம்பிக்கையை சடங்காச்சல் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டார். இப்பொழுது தேவனும் தேவனுடைய பிரமாணங்களுமே அவருடைய வாழ்க்கையால் கீதங்களால் மாறின. அல்லேலூயா. வாழ்க்கை அப்படித்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சூழலிலும் பழைய காரியங்கள் எதுவும் காணப்படாதவர்களுக்கு, பழைய வாழ்க்கை காரியங்கள் எதுவும் காணப்படாதவர்கள், பழைய விக்கிரகங்கள் மேல் வைத்த நம்பிக்கையின் அடிச்சுவடுகள் எதுவும் காணப்படாதவர்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரமாணங்களே, கர்த்தருடைய வாக்குகளே நமக்கு வாழ்க்கையால் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய உறவிலே கவனிங்கள், என்னுடைய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற உறவிலே நான் உறுதியாக இருக்கிறேன். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நான் உறுதியாக இருக்கிறேன். கர்த்தர் மேல் நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் காரியத்திலே நான் உறுதியாக இருக்கிறேன். தேவனுக்கு மாறினார். உறவிலே கர்த்தரோடு கூட இருக்கிற உறவிலே உறுதி, கர்த்தரிடத்திலே வைத்திருக்கிற கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியாக இருத்தல், கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே கடைசிவரைக்கும் உறுதியாக இருத்தல். யோசேப்பு கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிரதிநிதியா, அவருடைய மனைவி அஸ்னா தேவனுடைய ஜனங்களுக்கு பிரதிநிதியா இருக்கிறார். என்னிடத்திலும் உங்களிடத்திலும்
கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும்